வணக்கங்கள். மற்றுமோர் வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள், அன்பர்கள், சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை 7/4/2026 தமிழுக்கு விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 24ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 8 மணி வரை, பின் மாலை 4:30 மணி தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளினுடைய ராகு காலமாக இன்று மதியம் 3 மணி தொடக்கம் 4:30 மணி வரை. யமகண்டமாக இன்று காலை 9 மணி தொடக்கம் 10:30 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 6:08க்கு இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று மாலை 3:05 வரை பஞ்சமி திதியும் பின்பு சஷ்டி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 2:21 வரை அனுச நட்சத்திரமும் பின்பு கேட்டை நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 2:21 வரை அஸ்வினி நட்சத்திரமும் பின்பு பரணி நட்சத்திரமும் நிலவுகிறது. அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் வாகர்தா இவ சம்பிருத்தோ வாகர்த பிரதிபத்தையே ஜெகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வுகின்ற உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகள். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் நாள் 26/4/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்கள், பாரம்பரிய தெய்வங்களை வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையை பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரியனை யாரெல்லாம் காலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரியனை பார்த்து நமஸ்காரம் செய்கிறார்களோ அவர்கள் வாழ்விலே நோய் நொடிகள் அண்டாது. எலும்பு சம்பந்தமான நோய், நரம்பு சம்பந்தமான நோய், இரத்த சம்பந்தமான நோய்கள் எவையும் அணுகாது. இது நம் முன்னோர்கள் கண்டு அனுபவித்து வாழ்ந்து நமக்கு விட்டு சென்றார்கள். இப்போ நாங்கள் அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. பெரியவர்கள் சொன்னதெல்லாம் இப்போ கணக்கெடுக்கிறது இல்லை. அதை பற்றி சினச்சம் பார்க்கறது இல்லை. சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரியனை கும்பிட சொன்னார் தாத்தா, சூரியனை கும்பிட சொன்னார் மாமான்னுட்டு 9 மணிக்கு கிளம்பி சூரியனை பார்த்து கும்பிட்ட ஒரு பலனும் கிடைக்காது. சூரிய உதயம்ங்கிறது சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரியனை சுற்றி வட்ட வடிவமாக சிகப்பு நிறத்திலே கதிர்கள் தோன்றும். அதை காலையில் பார்த்தா தான் தெரியும். அப்படியா, சூரியன் சுற்றி வட்ட வடிவத்தில் சிகப்பு நிறத்தில் வருமானா அது பார்க்கணும் காலையில் எழும்பி.
7 மணிக்கு 8 மணிக்கு ஒலிம்பி பார்த்தா தெரியாது. அந்த உதிக்கின்ற பொழுது 5 மணி 57 நிமிஷம் முதல் 6 மணி 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த முன்பின்னாக சூரிய உதயம் வரும். 2 நிமிடங்கள் 5 நிமிடங்கள் முன்பின்னாக அந்த நேரத்திலே எழுந்து சூரியனை பார்க்க வேண்டும் உதிக்கின்ற பொழுது. அதைத்தான் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியினுடைய முதல் பாடலை சொல்லியிருப்பார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்விடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். உதிக்கின்ற செங்கதிர், சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரியனை சுற்றி வட்ட வடிவத்திலே சிகப்பு நிறத்திலே கதிர்கள் தோன்றும். அவை நம்முடைய உடம்பிலே பட்டால் எல்லா நோய்களும் தீர்ந்துவிடும். அந்த சூரிய உதயத்தில் தான் மலர்கள் எல்லாம் மொட்டாயிருந்து விரிந்து மலர்கின்றன. சூரியனை கண்டதும் பனி மறைந்து விடுகிறது. சூரியனை கண்டதும் தான் நமக்கெல்லாம் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு புத்துணர்ச்சி வருவது. அந்த உதிக்கின்ற வேளையிலே சூரியனை நமஸ்காரம் பண்ணணும். அதுதான் சூரிய நமஸ்காரம். அந்த சூரியனை நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது நரம்பு சம்பந்தமான நோய்கள், எலும்பு சம்பந்தமான நோய்கள், இரத்த சம்பந்தமான நோய்கள் எவையும் நம்மை அண்டாது. அதனால தான் அந்த முன்னைய காலத்திலே இப்போ உள்ள தாய்மாருக்கெல்லாம் அப்படின்னா தெரியாது. குழந்தைகளை, பிறந்த குழந்தை 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் 1 வயசு வரையில் அந்த குழந்தைகளுக்கு எண்ணெய் பூசி விடிய காலையில் அந்த சூரிய உதிக்கிற நேரத்தில் வெறுந்தரையிலே அந்த பிள்ளையை கிளத்தி விடுவார்கள். அந்த காலையிலே சூரியனுடைய அந்த செங்கதிர் இந்த குழந்தையின் உடம்பிலே படுகின்ற பொழுது நரம்புகளுக்கு முறுக்கேறும், எலும்புகளுக்கு வலுவை கொடுக்கும், இரத்தத்தை சுத்தி பண்ணும். இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பாட்டியோட பாட்டி இதெல்லாம் செய்து வந்தார்கள். இப்போ அதெல்லாம் பார்க்குறதே இல்லை. இப்போ நாங்கள் 5வது மாடி 6வது மாடி 7வது மாடியில் இருப்போம். சூரியன் எங்கே உதிக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. எது திசையென்றே தெரியாமலும் இருக்கிறோம். அவ்வாறு இவையெல்லாம் நம் முன்னோர்கள் கண்டு அனுபவித்து நமக்கு விட்டு சென்றது. அந்த சூரிய உதயத்திலே யாரெல்லாம் சூரிய நமஸ்காரம் பண்ணுகிறீர்களோ உங்களுக்கு நரம்பு நோய் வராது, எலும்பு நோய் வராது, இரத்த சம்பந்த நோய் வராது என்பது உண்மை. நம் முன்னோர்கள் கண்டு அனுபவித்து நமக்கு விட்டு சென்றார்கள். முடிந்தவர்கள் தினமும் சூரியனை நமஸ்காரம் பண்ணணும். வாரம் நமக்கு அது முடியலையா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்காவது விடுமுறை நாள் அன்றாவது இந்த காலையில் எழுப்பி சூரியனை கும்பிட்டு பாருங்கள். உடம்பிலே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும், ஒரு புதிய தெம்பு நமக்கு கிடைக்கும். அந்த காலையிலே சூரிய உதயத்திலே சூரியனை நமஸ்காரம் செய்தார். இந்த நல்ல சிந்தனையோடு நாம் சூரிய நமஸ்காரம் செய்து நாளைய தினம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்ற ஏகாதசி விரத வழிபாட்டில் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையில் இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக பிறன் பொருளால் பெட்டொழுகும் பேதமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கண் இல். இக்குறளை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். பிறன் பொருளால் பெட்டொழுகும் பேதமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கண் இல். இக்குறளினுடைய பொருளாக பிறனுடைய உரிமையாகிய மனைவியை விரும்பி நடக்கும் அறியாமை உலகத்தில் அறமும் பொருளும் ஆராய்ந்து கண்டவரிடம் இல்லை. இக்குறளினுடைய பொருளை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். பிறனுடைய உரிமையாகிய மனைவியை விரும்பி நடக்கும் அறியாமை உலகத்தில் அறமும் பொருளும் ஆராய்ந்து கண்டவரிடம் இல்லை. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.